பிறந்தது 2000ஆம் ஆண்டு. அந்த நேரம் என் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஒன்றில் கால் முறிவு ஏற்பட்டிருந்தது. கால் இல்லாமல் போனது. அந்த நேரம் பொருளாதார ரீதியில் நாங்கள் பெரிய அளவில் பாதிப்பு சந்திச்சிருந்தோம். வீட்டுக்கு தேவைகளுக்கான செலவு காணப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, அப்பாவுக்கு வைத்தியசாலைக்கான செலவும் அதிகமாக இருந்திருந்தது. ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் எங்களோட அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. 9 வருஷமாக வேலை செஞ்சுருந்தாங்க. அதில் ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு அப்பாவுக்கும் வைத்தியசாலையிலேருந்து வந்து ஓரளவு குணமாகி 2 வருஷம் வேலை செஞ்சுருந்தார் தோட்ட பகுதிகளில். இருந்தாலும் அது வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருந்தது. பிறகு விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாரானார். அப்பாவுக்கு செய்கிறது மாணிக்கல் கல் வியாபாரம். மாணிக்கல்கள் அகழ்வில் ஈடுபடும் போது நானும் என்னாலான உதவியை அவருக்கு செய்வேன். தோட்டப்பகுதியில் கிடைக்கிற மரங்களை வச்சு நான் மேசன் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 3 வருஷம் நான் அந்த வேலையை நான் செஞ்சுருந்தேன். பிறகு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கோர்ஸ் ஒன்று நான் ஆரம்பிச்சிருந்தேன். அந்த கோர்ஸ் செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் பார்ட் டைமாக நான் வேலை செய்யணும்னு சில்லர் கடையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாடநெறியை முடிக்கிற அந்த காலப்பகுதியில் தான் எனக்கு சுப்ரீம் செஃப் போட்டிகளில் கலந்து கொடுத்ததுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தேன். உண்மையிலே தூர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வறிய குடும்பத்தைச் சேர்ந்த மக்களுக்கு, மாணவர்களுக்கு உண்மையிலே இது மிக ஒரு சிறந்த ஒரு களமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தேன். என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்தியிருந்தேன். இந்த திறமை வெளிப்பாடானது என்னுடைய எதிர்காலத்துக்கு மிகச்சிறந்ததாக அமையும். உண்மையில் இந்த சுப்ரீம் செஃப் உண்மையில் வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த ஒரு நம்பிக்கையையும் சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ऑस्ट्रेलियानु राज्य सहयोगेन स्किल्स फॉर इंक्लूसिव ग्रोथ इदिरिपත් කිරීමක්. Supreme Chef Season 3 Sri Lanka Tarunne Supervedi Reality Kirula තරගයක ආරම්භයට වඩා ආකර්ශනීය වන්නේ පියවරෙන් පියවර තරගයේ ඉදිරියට ඇදෙද්දී ඒ තුල සිදුවන අලුත් දේවල් සහ තරගයට එකතු වන අලුත් දේවල්. ஒரு போட்டியின் ஆரம்பத்தை விட சுவாரஸ்யமானது அந்த போட்டி படிப்படியாக முன்னேறும் போது அதில் இணைத்துக் கொள்ளக்கூடிய புதிய விடயங்கள் தான். අද Supreme Chef Season 3 තරගයත් එවැනි තරගයක්. ඉතින් අවසානයේ තෙක් අපත් සමග රැඳී සිටින්න. இன்றைய Supreme Chef Season 3 போட்டி நிகழ்ச்சியும் அப்படிப்பட்ட ஒரு போட்டி நிகழ்ச்சியாகத்தான் அமைய போகுது. அதனால் எங்களோடு இறுதி வரை இணைந்திருங்கள். මේ ශ්‍රී ලාංකික තාරුණ්‍යයේ
Super Vedi reality කිරුල Supreme Chef Season 3. மீன் இறைச்சி ஏதுமே இல்லாமல் appetizer ஒன்று நீங்க செய்ய வேணும். இது தவிர பிரதான உணவு வகை ஒன்றையும் நீங்க செய்யணும். பாஸ்டா மற்றும் இறைச்சி இந்த இரண்டையுமே சேர்த்து எங்களுக்கு பாஸ்டா உணவு வகை ஒன்றையும் தயாரித்து காட்டணும். இவற்றை எல்லாம் தாண்டி உள்ளூர் உணவான ஹர்தாபலி பயன்படுத்தி புதிய உணவு வகை ஒன்றையும் தயாரித்து காட்ட வேண்டும். உங்களுக்காக கால அவகாசம் 2 மணி நேரம் வழங்கப்படும். இப்படித்தான் இன்றைய போட்டி நடக்க போகுது. அப்படின்னா நான் உங்க எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். போட்டியை போ நாங்கள் ஆரம்பிக்கலாம். சுப்ரீம் செஃப் போட்டி படிப்படியாக முன்னேறி தேசிய சுற்றுக்கு நெருங்கி வருகின்றது. இன்று மாகாண போட்டியின் இறுதி ஆட்டமாக அமைகின்றது. 71 பேர் பங்கேற்ற மாகாண போட்டி சுற்றுகளில் 36 பேர் மாத்திரமே தேசிய போட்டிக்கு தகுதி பெற்றனர். உண்மையில் என்னுடைய சிறு வயதிலிருந்து அம்மா சமைப்பதை பார்த்து நான் அவர்களுக்கு சுவையாக சமைத்துக் கொடுத்து அதை அவர்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய அப்பாவின் கனவு என்னுடைய கனவு, அதுபோல என்னுடைய அம்மாவின் கனவை நனவாக இந்த போட்டி எனக்கு மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அது மட்டும் அல்லாமல் நான் வெற்றி பெறுவதற்கு இந்த சுப்ரீம் செஃப் போட்டியை மிக சிறந்த வாய்ப்பாக நான் நினைக்கின்றேன். சுப்ரீம் செஃப் போட்டியில் பங்கேற்கும் இந்த போட்டியாளர்களின் ஒரே கனவு இறுதி வெற்றியாளராவது மாத்திரமல்ல, சுப்ரீம் செஃப் போட்டியில் இன்னும் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என்பதுதான். காரணம், சமையல் நிபுணர்களுக்கான வாழ்க்கையில் வாய்ப்புகள் அதிகம் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் நான் இங்க வர்றது உங்களுக்கு தொந்தரவா? இல்ல பரவாயில்ல. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களை நாங்க ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். உண்மையிலேயே இந்த அறிவுறுத்தல்கள் இந்த போட்டியில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா செஃப்? ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதிகப்படியான இங்கு வெற்றிகரமாக அந்த அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படுகின்றன என்பது சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் நாங்கள் இப்போது அனைத்தும் சரியாக இருக்கின்றனவா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். බුදුරජාණන් වහන්සේගේ බුද්ධත්වයෙන් 8 වන වර්ෂයේ වෙසක් පුර 15ක පොහෝ දින මණියක්කිත නාරජුන්ගේ ආරාධනයෙන් කැලණිය පුණ්‍ය භූමියට වැඩම කොට ඒ අසිරිමත් දේශනාව පැවැත්වූ මනෝරම්‍ය නාසෙවනෙහි සිට පවත්වනු ලබන අසිරිමත් සර්වරාත්‍රික භාවනාමය බුදුගුණ දේශනාව ජනවාරි මස 21 වනදා සවස 5 සිට පසුදා උදෑසන 7 දක්වා ඓතිහාසික කැලණිය රාජමහා විහාර පුණ්‍ය භූමියේ සිට සජීවීව චැනල් I ඔස්සේ සහ එදිනම රාත්‍රී 10:45 සිට ජාතික රූපවාහිනියෙන් මේ සඳහා පූර්ණදායකත්වය දේශීය කාබනික පොහොර නිෂ්පාදනයේ ප්‍රමුඛයා කැංගාරා හෝල්ඩිංස් පුද්ගලික සමාගම.
குப்பி விளக்கு என் வாழ்வில் வேதனையான நினைவுகள். நான் எரிந்தது குப்பி விளக்கின் தீயினால். அது 10 வருடங்களுக்கு முதலில் என் மகன் பிறக்க இருக்கும் காலத்தில். இப்போது மகன் இழந்தாரே. என் வாழ்விற்கு சக்தியாக இருந்தவர்கள் என் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை. நான் எதிர்பாராத விதத்தில் என்னுடைய அம்மாவும் சில வருடங்களுக்கு முதல்ல இறந்துட்டாங்க. என்னுடைய இந்த நிலைமையினால் என் வாழ்வில் எழுந்து நிற்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. வேலைக்கு சென்ற இடங்களில் எல்லாம் நிராகரிக்கப்பட்டேன். இப்போது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஊனமுற்றோர் நன்கொடையினாலும் என்னுடைய அப்பாவின் விவசாய வருமானத்திலும் தான். என்னுடைய வாழ்வை மாற்றியது S4IG நிறுவனம். அவர்கள் தான் என்னை நொச்சியகம தொன் பொஸ்கோவில் சமையல் கலை வல்லுநராக இணைத்தார்கள். இப்போது நான் அங்கு பயிற்சி எடுத்துக்கொண்டுள்ளேன். வாழ்க்கையை பற்றி எனக்கு புது எதிர்பார்ப்பு ஒன்று உருவாகியுள்ளது. நான் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் சமையல் கலையில் தேர்ச்சி பெற்றவராக ஒரு நாளைக்கு மாறிடும் என்ற நம்பிக்கை உள்ளது. சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். சுப்ரீம் செஃப் போட்டியில் போட்டியாளர்களுக்கு இருக்கும் மிக முக்கியமான சவால்களில் ஒன்று ஒரே நேரத்தில் பலவிதமான உணவு வகைகளை சமைப்பது. சுரேன், இன்று எங்களுக்கு நடுவர்கள் உண்பதற்கு முதல்ல இந்த உணவை ருசி பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. என்னது, நடுவர்கள் சுவை பார்க்கறதுக்கு முதல்ல? ஆம் சுரேன். அதன் வாசத்தை சுவாசிக்கும் போதும் அதை பார்த்து கொண்டே மாத்திரமில்ல, எப்படி சுவைச்சு பார்க்கறதுன்னு யோசிச்சேன். நான் நினைக்கிறேன் பார்த்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கும் கூட அதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா? சுரேன், இது மிகவும் நன்றாக இருக்குது. இந்த சாப்பாட்டுடைய நிறம், மனம், சுவை எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எங்களுடைய ஜட்ஜஸுக்கு வந்து இந்த சாப்பாடு எல்லாமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் இல்லையா சுரேன்? உண்மையிலே மிகவும் சுவையாக இருக்குது. என்ன மாதிரியான ஒரு உணவு! உண்மையிலே நீங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கணும். சரி, இனி நாங்கள் நடுவர்களிடம் செல்லலாம். அவர்கள் இந்த உணவு வகையை எவ்வாறு அனுபவிக்கின்றார்கள் என்று பார்ப்போம். உங்களோட appetizer பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் எனக்கு தேவையான பொருட்களை கழுவி சுத்தப்படுத்திக்குவேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலக்கடலை மூலமாக ஒரு பேஸ்டையும் செஞ்சு அதை இதில் பூசியும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் காளானையும் பூண்டு பட்டர் சேர்த்து வதக்கி இருக்கிறேன். அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா லெடஸ் எடுத்து தயார்படுத்தி கார்னிஷ் செஞ்சுருக்கேன். காட்சிப்படுத்தல் கவர்ச்சியாக இருக்கும்போது தான் அதை சாப்பிட்றவங்களுக்கும் கூட சுவைப்பாக இருக்கணும்னு தோணும். நீங்கள் இதில் என்ன போட்டிருக்கிறீங்க? மயோனைஸா? ஆமாம், மயோனஸ், ரெட் பெல் பெப்பர், கஷ்யூ நட், மஸ்டர்ட் க்ரீம். சுவையாக உணவை சமைப்பது, போஷாக்கான முறையில் சமைப்பது, அதேபோல் பசியை தூண்டும் விதத்தில் காட்சிப்படுத்துவது ஆகியவை சுப்ரீம் செஃப் போட்டியில் புள்ளிகளை வழங்குவதற்கான அடிப்படை காரணங்களாகும்.
අද දවසේදී පළාත් වටේ දෙවන අදියරේ තවත් තරගයක් පැවැත්වුණා. අප මේ තරගේ කණ්ඩායම් දෙකකට වෙන් කරා. මේ සිටින්නේ පළමු කණ්ඩායම. Supreme Chef Season 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். Supreme Chef Season 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். අද දවසේදී පළාත් වටේ දෙවන අදියරේ තවත් තරගයක් පැවැත්වුණා. අප මේ තරගේ කණ්ඩායම් දෙකකට වෙන් කරා. මේ සිටින්නේ පළමු කණ්ඩායම. මේ කණ්ඩායමේ තරගකරුවන් 26 දෙනෙක් සිටිනවා. මේ 26 දෙනාගෙන් 12 දෙනෙකුට අවස්ථාවක් තිබෙනවා ජයග්‍රහණය කරන්නට. අද දවසේදී අපට විනිශ්චය ලබා දෙන්නට අපත් එක්ක එකතු වෙනවා චෙෆ් ගිල්ඩ් ඔෆ් ලංකා සංගමයේ නියෝජනය කරමින් චෙෆ් කුමාර මහත්මයා. இன்றைய தினத்துல இரண்டாவது மாகாண மட்ட அளவிலான இரண்டாவது சுற்று போட்டிகள் தான் நடைபெற்றிருந்தது. இந்த இரண்டாவது சுற்று போட்டிகள் இன்றைய தினத்துல 2 குழுக்களாக பிரிந்துதான் நடைபெற்றிருந்தது. அதுல இப்பொழுது முதல் குழுவினுடைய தீர்மானங்களை வழங்குவதற்காக நாங்க தயாரா இருக்கிறோம். இந்த முதல் குழுவில் 26 போட்டியாளர்கள் போட்டியிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த சுற்றுக்கு 12 போட்டியாளர்கள் மட்டுமே தெரிவாவதற்கு தயாராக இருக்காங்க. இந்த குழுவினுடைய தீர்மானங்களை வழங்குவதற்காக எங்களோடு செஃப் கில்ட் ஆஃப் லங்காவினை பிரதிநிதித்துவப்படுத்தும் செஃப் குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த வழியில் 12வது இடத்தை பிடித்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லக்கூடிய இலக்கம் 19. அந்த வகையில் அடுத்ததாக 11வது இடத்தை பிடித்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லக்கூடிய இலக்கம் 2. இந்த போட்டியாளர்களில் 10வது இடத்தை பிடித்துக் கொள்ளும் இலக்கம் 5. இந்த வேளையில் 9வது இடத்தை பிடித்துக் கொள்ளும் இலக்கம் 18. அடுத்ததாக இந்த பரபரப்பான போட்டியில் 8வது இடத்தை பிடித்துக் கொள்பவர் அந்த வெற்றியாளரின் இலக்கம் 10. ஏழாவது இடத்தை பிடித்து இந்த போட்டியாளர்களோடு இணைந்து கொள்ள போகும் அடுத்த வெற்றியாளரின் இலக்கம் 21. இந்த வேளையில் அடுத்த வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது இலக்கம் 24. 5வது இடத்தை பிடித்துக் கொள்வது இலக்கம் 25. 4வது இடத்தை பிடித்துக் கொள்வது இந்த வேளையில் 4வது இடத்தை பிடித்துக் கொள்ளும் போட்டியாளரின் இலக்கம் 4. 3வது இடத்தை பிடித்துக் கொள்பவர் இலக்கம் 16. இந்த திறமையானவர்கள் மத்தியில் 2வது இடத்தை பிடித்துக் கொள்பவரின் இலக்கம் 1. இந்த திறமையானவர்களில்
முதலாவது இடத்தை பிடித்துக் கொள்பவர் அந்த வெற்றியாளர் இலக்கம் 26. அப்படியானால் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் பங்கு பெற்றிய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் சுவையுடனும் அன்புடனும் இந்த பயணத்தை தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்கள் அனைவருமே திறமையானவர்கள், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படியானால் அடுத்த குழுவினரின் போட்டி முடிவுகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். දෙවන කණ්ඩායමේ ප්‍රතිඵලය නිකුත් කරන්නටයි මේ සූදානම. මේ සිටින්නේ දෙවන කණ්ඩායම. තරංකරුවන් 21 දෙනෙක් සිටිනවා. මේ අතරින් තරංකරුවන් 12 දෙනෙකුට හැකියාව තිබෙනවා ජයග්‍රහණය කරන්නට. මොවුන්ගේ විනිශ්චය ලබා දීමට අපත් සමග සිටිනවා චෙෆ් ගිල්ඩ් ඔෆ් ලංකා සංගමේ නියෝජනය කරමින් චෙෆ් දිමුතු කුමාරසිංහ මහත්මයා. இன்றைய போட்டியின் இரண்டாவது குழுவினுடைய தீர்மானங்களை வழங்குவதற்காக தான் நாங்க தயாரா இருக்கிறோம். இந்த இரண்டாவது குழுவில் 21 போட்டியாளர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. இந்த போட்டியாளர்கள்ல 12 போட்டியாளர்கள் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு தெரிவாவதற்கு தயாரா இருக்காங்க. இந்த இரண்டாவது குழுவினுடைய தீர்மானங்களை வழங்குவதற்காக எங்களோட செஃப் கில்ட் ஆஃப் லங்காவினை பிரதிநிதித்துவப்படுத்தும் செஃப் திமுத்து குமாரசிங்க அவர்கள் எங்களோடு இணைந்திருக்காங்க. சரி, அப்படியானால் இன்றைய தினத்திலே நாங்கள் இரண்டாவது குழுவினரில் 12 பேரில் இடம் பிடிக்க போகும் முதலாவது போட்டியாளர், முதலாவது வெற்றியாளர் யாராக இருக்கும் என்பதை பார்க்கலாம். 12வது இடத்தை பிடித்துக் கொள்ளும் வெற்றியாளரின் இலக்கம் 13. 11வது இடத்தை பிடித்துக் கொள்ளும் போட்டியாளரின் இலக்கம் 5. இரண்டாவது குழுவில் அடுத்து முன்னேறப் போவது அவரின் இலக்கம் 4. 9வது இடத்தை பிடித்துக் கொள்ளும் வெற்றியாளர் இலக்கம் அவரின் இலக்கம் 20. 9வது இடத்தை இலக்கம் 20 பிடித்துக் கொள்ளும் போது 8வது இடத்தை பிடித்துக் கொள்ள போகும் வெற்றியாளரின் இலக்கம் என்னவாக இருக்கும்? அந்த இலக்கம் 9. இந்த போட்டியாளர்களில் அடுத்த இடத்தை பிடித்துக் கொள்ள போகும் வெற்றியாளரின் இலக்கம் 1. 6வது இடத்தை பிடித்துக் கொள்ள போகும் வெற்றியாளரின் இலக்கம் 7. 5வது இடத்தை பிடித்துக் கொள்வது இலக்கம் 8. 4 பேருக்கு மாத்திரமே போட்டியில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்க போகின்றது. அந்த வகையில் அடுத்ததாக முன்னேறி செல்ல போகும் அந்த வெற்றியாளரின் இலக்கம் 12. அந்த வகையில் 3வது இடத்தை பிடித்துக் கொள்ள போகும் போட்டியாளரின் இலக்கம் 21. இவர்களிலே 2வது இடத்தை பிடித்துக் கொள்பவர் யார்? இலக்கம் 3.
இந்த திறமையானவர்களில் அதி திறமையானவர்களாக முதலாவது இடத்தை பிடித்துக் கொள்வோம் போட்டியாளரின் இலக்கம் 6. இலக்கம் 6. உண்மையில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. நான் தெரிவு செய்யப்படுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கடந்த முறையும் நான் தான் முதலாவது இடத்தை பிடிச்சேன். இந்த முறை போட்டி அதை விட ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் முதலாவது இடத்தை பிடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் கடைசியில் எனக்கு தான் முதலாவது இடம் கிடைச்சது. අද තරගෙන් තරංකරුවන් 24 දෙනෙක් තේරීපත් වුණා. ඒ ජයග්‍රහණය ලැබපු තරංකරුවන් 24 දෙනා මීළඟට මුහුණ දෙන්නේ ජාතික තරඟ වටේට. ඔබ සියලු දෙනාටම ඉතාමත් ආදරෙන් අප සුබ පතනවා. උණුසුම් සුබතුම්. இன்றைய தினத்தில் 2 குழுக்களாக இந்த போட்டிகள் இடம்பெற்றிருந்தது. 2 குழுக்கள்லையும் ஒட்டுமொத்தமாக 24 போட்டியாளர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இந்த 24 வெற்றியாளர்களும் அடுத்த சுற்று தேசிய மட்ட அளவிலான போட்டியாக இருக்க போகிறது. இந்த போட்டியாளர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். මුහුදක් නම් එහි රළ පෙන නගා ගොඩබිමට විත් ආපහු මුහුදට එක් වෙනවා. මුහුදෙන් ගොඩබිමට එනවා. ඒ කියන්නේ මුහුදු රළ කවදාවත් ගොඩබිමෙන් සමුගන්නේ නෑ. අපිත් අදට ඔබගෙන් සමුගන්නටයි සූදානම. නැවත ලබන සතියේ හමු වෙන බලාපොරොත්තු වෙන්න. கடல் அலைகள் என்றால் கரைக்கு வந்து சேரும். மீண்டும் கடலுக்குள் சென்று மீண்டும் கரையை வந்து அடையும். அதாவது அலைகள் ஒரு நாளும் கரையிடமிருந்து விடை பெறாது. அந்த அலைகளைப் போலவே நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவதற்கு தயாராக உள்ளோம். ஆனால் மீண்டும் அடுத்த வாரமும் நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். மே சுப்ரீம் ஷெஃப் சீசன் 3 ஸ்ரீலங்கா தாருண்யே සූපවේදී රියැලිටි කිරුළ. අද අපි ලංකාවේ සෙන්ටර්ස් 57කින් තෝරපු ළමයි 1000 ගානකින් සුප්‍රීම් ෂෙෆ් තරඟයෙන් 18 දෙනෙක් තෝරලා තියෙනවා. මේ 18 දෙනා නැෂනල් රවුන්ඩ් එකට ඉදිරියට යනවා. சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். පටලා එක්ම එකාමෙන්